மீன் வகைகள். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சத்துள்ள உணவு என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து மீன் தான். ஆனால் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சில பேர் சிக்கன் மட்டன் தான் நிறைய சாப்பிடுவாங்களே தவிர மீனை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ரொம்ப தப்புங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரை நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, அது ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், நல்ல கொழுப்பு. முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை வளர்ச்சிக்கும் அது உதவி பண்ணுது. மீன்கள்லாம் எல்லா மீன்களும் கிடையாதுங்க. நான் சொல்கிற ஒரு முக்கியமான 5 மீன் இருக்குங்க. நெத்திலி மீன், சூரை மீன், மத்தி மீன், அயில மீன், வஞ்சரம் மீன். வஞ்சரம் மீனை நெய் மீன் சொல்லுவோம் இல்லையா, அது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு மீன்கள் சொல்லுவோம், நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் யூரிக் ஆசிட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால யூரிக் ஆசிட் பிரச்சனை உள்ளவங்க இதை கம்மியாக சாப்பிடுங்க, மற்றவங்க நிறைய சாப்பிட்டுக்கலாம். இந்த 5 வகையான மீன்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. இது உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்பை கரைக்குது. அதே நேரத்தில் சுகரையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக இதில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கனால உடம்புக்கு நல்ல ஹெல்த்தை தருது. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, உடம்புல உள்ள வீக்கத்தை இது குறைக்குது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தி உங்களுக்கு இன்சுலின் அதிகமாக செக்ரேட் பண்ண வச்சு உங்களுக்கு சுகரை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. இது கூட பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு இதையும் சேர்த்துக்கலாம்.